படத்தோட கதை என்னன்னா, ஹீரோயின் போலீஸா இருக்காங்க. இப்போ போலீஸ்க்கு கொள்ள கூட்டத்திலிருந்து நம்பர் 2 அப்படின்றவன் துப்பு குடுக்குறான். இத கண்டுபிடிச்சவன் இல்ல அந்த நம்பர் 2வ கொல்ல பார்க்குறான். நம்பர் 2வ பிடிக்கிறது சாதாரண காரியம் இல்ல. அவனுக்கு ஒரு வீக்னஸ் இருக்கு. அது வந்து அவனுடைய பொண்ணு. அவன் பொண்ணு ஒரு ஸ்கூல்ல படிக்கிறா. இதனால அவள கண்டுபிடிக்கிறதுக்கோசம் ஹீரோயின ஸ்டூடண்ட் மாதிரி மாத்தி படிக்க அனுப்புறாங்க ஹெட் குவார்ட்டர்ஸ்ல இருக்கிற ஆபீசர்ஸ் எல்லாருமே. இப்ப ஹீரோயின் ஸ்டூடண்ட் மாதிரி மாறி அந்த நம்பர் 2வ கண்டுபிடிச்சு கொள்ள கூட்டத்த அழிச்சாங்களா இல்லையா என்பத பத்திய கதை தான் இது. வாங்க இப்ப கதைக்குள்ள போகலாம். படத்தோட தொடக்கத்துல ஸ்கூல் கேர்ள்ஸ் ஒரு கேங்கா வந்து எல்லா மாணவர்களையும் டீஸ் பண்றாங்க. தலையில தட்டுறதும், அவங்கள கிண்டல் அடிக்கிறதுமா இருக்காங்க. இத தினமும் தொடர்ந்து அவங்க பண்ணிட்டே இருக்காங்க. இப்போ டீம் லீடர் அவங்க குழுவோட கிளாஸ் ரூம்ல என்ட்ரி ஆகுறாங்க. ஆகும்போது ஒரு பொண்ணு டீஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. டேபிள் எட்டி உதைக்கிறது, பேக்க தள்ளி விடுறதுமா அந்த பொண்ணோட தலையில தட்டுறாங்க. இப்போ புதுசா வந்திருக்க பொண்ணோட சட்டைய புடிச்சு கசக்கி அந்த பொண்ணு கிட்ட சொல்றாங்க. "நீ புதுசா வந்திருக்க குழந்தை. இங்க உன்னோட பாதுகாப்புக்காக பணம் கட்ட வேண்டியது இருக்கு." அப்படின்னு கேங் லீடர் சொல்றா. இத நம்ம நியூ ஸ்டூடண்ட் வந்து ஒவ்வொரு திங்கட்கிழமையும் அவகிட்ட இருந்து தப்பிக்க பார்க்கறா. இப்போ கொடுமைப்படுத்துற பொண்ணுங்க வந்து இந்த நியூ ஸ்டூடண்ட், அதாவது இவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயின். நம்ம ஹீரோயினே கன்டினியூ பண்ணிக்கலாம். இப்ப நம்ம ஹீரோயின் உட்கார்ந்து இருக்கிற கிளாஸ் ரூம்ல என்ட்ரி கொடுத்து ஹீரோயின மறுபடியும் டீஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அந்த கேங் லீடர் பொண்ணு சொல்றா, "நீ இது மாதிரி மதியம் வேளையில ஸ்போர்ட்ஸ் பீரியட் டைம்ல என்ன வந்து சந்திக்கணும். நீ வந்து சந்திக்கலன்னா, நீ என்ன ஆவன்னே எனக்கு தெரியாது." அப்படின்ட்டு மிரட்டுறா. ஹீரோயினோட கன்னத்துல மாறி மாறி அடிச்சுட்டு, அவங்க சட்டையெல்லாம் புடிச்சு நசுக்கி இது பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தலையில தட்டிட்டு, ரொம்ப டீஸ் பண்ணிட்டு ஒரு கேங்கா அங்கருந்து கிளம்ப பார்க்குறா அந்த அடாவடி பொண்ணு. இப்ப கிளாஸ் ரூம்ல இருக்கிற எல்லா மாணவர்களும் அடுத்தது என்ன நடக்கும் அப்படின்ட்டு ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்துக்கினே இருக்காங்க. அந்த கேங் வெளிய போகும்போது நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க, ஒரு சவுண்ட் கொடுக்குறாங்க. இப்ப கேங் லீடரும், கேங்க்கும் நம்ம ஹீரோயின திரும்பி பார்க்குறாங்க.